Hey all, welcome back to my channel Need to Needles. இந்த வீடியோ என்னன்னா தேர்ட் பார்ட்ல இருக்கும். எதுல ப்ராக்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட தேர்ட் பார்ட்ல இருக்கும். கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் வந்து டைல்யூட் H2SO4 வரைக்கும் நேத்து வீடியோல டீல் பண்ணியிருந்தோம். பார்ட் 3ல என்ன டீல் பண்ண போறோம்னா கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 அயான்ஸ்க்கு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்டா குளோரைடு இருக்கு, H+ HCl இது எல்லாமே பார்த்துருந்தோம். ஹை டென்ஸ் ஃபியூம்ஸ் ஃபார்ம் ஆக போகுது. இப்போ MnO2 கான்சென்ட்ரேட்டட் H2SO4 கூட கிரீனிஷ் எல்லோ கலர் இது ஃபார்ம் ஆக போகுது. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா AgNO3 கூட ரியாக்ட் பண்ணோம்னா AgCl ஒயிட் precipitate. இப்பவும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு precipitate ஃபார்ம் ஆனது பிளஸ் அந்த கலர் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா இருக்க போகுது. கலர் ஆஃப் த precipitate வச்சே நம்ம என்ன அயான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் படிக்கணும். மெமரைஸ் பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்குது. இதில் மெக்கானிசமும் இல்லை, கான்செப்டும் கிடையாது. நீங்கள் படிக்கணும், அதுதான் மேட்டர்ஸ் அலாட். ஓகேவா? நெக்ஸ்ட் குரோமைல் குளோரைட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. குரோமைல் குளோரைட் டெஸ்ட்டில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா K2Cr2O7 கான்சென்ட்ரேட்டட் H2SO4 யூஸ் பண்ணுவோம். அதில் நமக்கு ரெட் வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை NaOH கூட ரியாக்ட் பண்ண விட்டோம்னா Na2CrO4ங்கிற எல்லோ சொல்யூஷன் நமக்கு ஃபார்ம் ஆக போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? இந்த Na2CrO4 Pb+2 கூட ரியாக்ட் பண்ண விட்டோம்னா PbCrO4 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும், விச் இஸ் அ எல்லோ precipitate. CrO4-2 H+H2O2 பெராக்சைடு காம்பவுண்ட் இது கூட ரியாக்ட் பண்ணோம்னா ப்ளூ கலர். இதை நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? CrO5 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சருங்கிற மாதிரிலாம் யாரும் கொஷின் கேட்க மாட்டாங்க, பட் ஸ்டில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் Br-க்கு வந்து அதே மாதிரி தான் MnO2 கான்சென்ட்ரேட்டட் H2SO4 ரெட்டிஷ் ப்ரௌன் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் Br- AgNO3 கூட ரியாக்ட் பண்ணும்போது AgBr பேல் எல்லோ precipitate. அங்கே என்ன பார்த்தோம்? AgCl நமக்கு ஒயிட் precipitate இருக்க போது, AgBr வந்து நமக்கு பேல் எல்லோ precipitate இருக்க போகுது. நெக்ஸ்ட் லேயர் டெஸ்ட் பார்த்துடலாம். நேம்டு டெஸ்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரினா குரோமைல் குளோரைட் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் லேயர் டெஸ்ட்டுங்கிற ஒன்றும் நமக்கு இம்பார்ட்டன்ட். நேம்டு டெஸ்ட் எல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. ஓகேவா? லேயர் டெஸ்ட்ல ரீஏஜென்ட் என்னது? Cl2 ஆர் CCl4 இங்க மென்ஷன் பண்ணல, அதனால தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுதான் ரீஏஜென்ட். நமக்கு ப்ரௌன் கலர் கேஸ் ஃபார்ம் ஆகும், விச் இஸ் Br2. நெக்ஸ்ட் I- போயிடலாமா? I- அதே மாதிரி தான் MnO2 கான்சென்ட்ரேட்டட் H2SO4 கூட I2 வேப்பர் ஃபார்ம் ஆகி நமக்கு வயலட் கலர் இது ஃபார்ம் ஆக போகுது. கலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் AgNO3 கூட அதே மாதிரி ரியாக்ட் பண்ண விட்டோம்னா டார்க் எல்லோ precipitate ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் குளோரின்க்கு என்ன பார்த்தோம்? ஒயிட் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் பேல் எல்லோ ஃபார்ம் ஆகும். இப்போ டார்க் எல்லோ ஃபார்ம் ஆக போகுது ஃபார் அயோடின். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் இங்கேயும் லேயர் டெஸ்ட் இருக்கு, சேம் ரீஏஜென்ட். ஆனால் இதில் இது வேற. அங்கே Br- ஆட் பண்ணியிருப்போம், இங்கே I- ஆட் பண்ணி 2Cl- ப்ளஸ் I2ங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆக போகுது. தட் இஸ் வயலட் இன் கலர். நெக்ஸ்ட் NO3- H+ காப்பர் கூட ஆட் பண்ணும்போது NO2 ரெட்டிஷ் ப்ரௌன் கேஸ். சேம் இதோட தேர்ட் டைம் இந்த இதை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் Cu+2 ப்ளூ கலர் சொல்யூஷன், இதுவும் செகண்ட் டைம் நம்ம பார்க்குறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் NO3- H+ கூட NO2, Fe+2 கூட NO, அதே மாதிரி அந்த NOவை FeSO4 கூட ரியாக்ட் பண்ண விட்டோம்னா கான்சென்ட்ரேட்டட் H2SO4 ரீஏஜென்ட்டாக யூஸ் பண்ணோம்னா நமக்கு ப்ரௌன் ரிங் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில பார்க்க போகிறோம். இதோட மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்துட்டு √15 இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல பார்ப்போம். அதோட மல்டி கான்செப்சுவல் கொஷினாக தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு கேட்பாங்களான்னா இந்த சாப்டர்ல கேட்க மாட்டாங்க, பட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில கேட்பாங்க. கொஞ்சம் ட்ரிக்கி ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் இதை எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எது டு எது லிங்க் பண்ணலாம், லிங்க் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் நான் இதை கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் C2O4-2 கூட CaCl2 ஆட் பண்ணி CaC2O4 ஃபார்ம் ஆகும். அதை ஃபர்தராக MnO4- கூட இது பண்ணோம்னா பிங்க் டிஸ்சார்ஜாக இருக்க போது H+ கூட ரியாக்ட் பண்ணும்போது CO2 + Mn+2ங்கிறது ஃபார்ம் ஆக போகுது. இதை எல்லாமே மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏதாவது ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. இங்கே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்ட் அப்ளை பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு எதுவுமே இல்லை.
நெக்ஸ்ட் நெய்தர் நார் பார்த்துடலாம். SO4 - 2 SO4 - 2 BaCl2 aqueous கூட ரியாக்ட் பண்ணோம்னா BaSO4 ஃபார்ம் ஆகும், which is white precipitate. நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நெய்தர் நாருக்கு நோ ப்ரிலிமினரி டெஸ்ட், ஒன்லி கன்ஃபர்மேஷனல் டெஸ்ட் மட்டும் தான் இருக்க போகுது. அந்த கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் தான் இது. PO4- சேமா நமக்கு கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் இருக்கு. இதை தான் நம்ம PO4- 3 அப்படின்னு எழுதுறோம். H3PO4 தான் PO4- 3 எழுதணும். பட் இப்படி எழுதக்கூடாது. ஐ எம் சாரி. ஓகேவா? நெக்ஸ்ட் கேனரி எல்லோ precipitate ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்சா இந்த காம்பவுண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்எல்ஸ் நீங்க கலர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்பேட்க்கு கேனரி எல்லோ precipitate நமக்கு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இது வரைக்கும் இந்த வீடியோல போதும். நெக்ஸ்ட் டெஸ்ட் ஃபார் கேட்டயான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, அதுக்கப்புறம் குரூப் அனாலிசிஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல கவர் பண்ணலாம். இந்த வீடியோஸ் வரைக்கும் நீங்க நோட்ஸ் எடுத்து படிச்சாலும் சரிதான், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து படிச்சாலும் சரிதான், எப்படியோ படிங்க. படிச்சீங்கன்னா கொஷின்ஸ் அட்டன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இஃப் த பேப்பர் இஸ் டூ டஃப், ஓகேவா? இந்த சாப்டர்ல இருந்து நீங்க ஸ்கோர் பண்ணிக்கலாம். ரிப்பீட்டட் ரிவிஷன்ஸ் ரெக்வயர்டா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.